This video sponsored by SBO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தென்னக ரயில்வே தமிழ்நாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1951 ஏப்ரல் 14 உருவாக்கப்பட்டது. சென்னை, மும்பை, டில்லி, கொல்கத்தா, புனே, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் உள்ளூர் புறநகர் ரயில் சேவைகள் இயக்கப்படுகிறது. சென்னை, டில்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களின் மெட்ரோ ரயில்களும் இயங்கி வருகின்றன. மெட்ரோ ரயில்கள் சாலைகளின் மேற்புற பாலத்திலும் தரையின் அடியில் சுரங்க குகைகளிலும் பயணிக்கிறது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வருவதால் ரயில்வே துறையின் வளர்ச்சியும் வேகமாகவே இருக்கின்றன. எண்ணெய் ஊற்றி விளக்கெரிய வைத்து எச்சரிக்கை செய்த சிக்னல்கள் இப்போது சிவப்பு, பச்சை, மஞ்சள் வண்ண மின் விளக்குகளாக ஒளிர்கின்றன. சாவிகளை, மூங்கில் வளையங்களை ரயில் நிலையங்களின் தொடர்புக்கு பயன்படுத்தியதற்கு பதிலாக பச்சை, சிகப்பு வண்ண துணிக்கொடிகள் அசைக்கப்படுகின்றன. நீராவியால் இயக்கப்பட்டு வந்த இயந்திரங்கள் பின்னர் டீசல் இயந்திரங்களாகவும் இப்போது மின்மயமாக்கப்பட்ட இயந்திரங்களாகவும் சூரிய ஒளியால் இயங்கும் இயந்திரங்களாகவும் வளர்ச்சி அடைந்துள்ளன. ரயில்வே துறையின் நல்லெண்ண சின்னமாக போலு என்ற யானை ரயில்வே பாதுகாவலர் அடையாளத்துடன் விளங்குகிறது. சரக்கு வாகனங்களின் வருமானத்தை பெருக்கி பயணிகளின் சேவையை அதிகரித்து ஏழைகளின் ரதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய அரசின் ரயில்வே துறை. ஜம்மு பாரமுல்லா, பதன்கோட் ஜோகிந்தர் நகர், கல்கா சிம்லா, மும்பை கோவா, கூப்ளி மேட்கான், மத்தேரன் நேரல், கர்ஜாட் லோனாவாலா, ரத்னகிரி மங்களூர், மண்டபம் ராமேஸ்வரம், மேட்டுப்பாளையம் ஊட்டி, செங்கோட்டை புனலூர், விசாகப்பட்டினம் ஆர்கு பள்ளத்தாக்கு, பெங்களூர் கன்னியாகுமரி, ஆசன் மங்களூர், புவனேஸ்வர் பிரம்மாப்பூர், நியூ ஜல்பைகுரி டார்ஜிலிங், குவஹாட்டி சில்கார் ஆகிய பகுதிகளில் ஓடும் ரயில்கள் கண்ணை கவரும் இயற்கை எழில் கொஞ்சும் பாதைகளில் பயணிக்கின்றன. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள வல்லற்படம் எடப்பள்ளி இடையே 4.62 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் பிரம்மபுத்திரா ஆற்றின் மேலே சாலை போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் நடக்கின்ற வகையில் 2 அடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தின் ஆரவல்லி மலைத்தொடரில் ரேவாரி தாத்ரி இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவைக்கான குகைப்பாதை உருவாக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பிர்பஞ்சால் மலைத்தொடரில் 11.21 கிலோமீட்டர் தூரத்திற்கு பனிகல் காசிநாத் இடையே குகை வழிப்பாதையில் ரயில் பயணிக்கிறது. இங்கிலாந்து இளவரசி விக்டோரியா மகாராணி இறந்தபோது 1901 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள் இந்தியாவில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் இறுதிச் சடங்கின் போது 1948 ஜனவரி 31ஆம் நாள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இப்போது கொரோனா தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி ரயில் நிலையம் இந்தியாவின் தென் நிலையாகவும், ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள பாரமுல்லா ரயில் நிலையம் இந்தியாவின் வட எல்லையாகவும், அசாம் மாநிலம் தின்சுகியா மாவட்டத்தின் லிடே ரயில் நிலையம் கிழக்கு எல்லையாகவும், குஜராத் மாநிலத்தின் கூச் பகுதியில் உள்ள நாலியா ரயில் நிலையம் மேற்கு எல்லையாகவும் கொண்டு இந்தியா முழுவதும் பயணிகள் சேவையை வழங்கி வருகிறது ரயில்வே.